இப்படி வந்து நில்லுங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? என்ன நடக்குது இன்னைக்கு? இப்ப பேர் வைக்கிறது இல்லை, பிரேயர் வைக்கிறது பிரதிஷ்டை. சரியா? இந்த பிள்ளைய பிரதிஷ்டை பண்ண போறோம். பிரதிஷ்டைனா என்னன்னாக்கா, ஏசாமி பிறந்து 8ஆம் நாள் என்ன பண்ணாங்க? ஏசாமி பிறந்து 8ஆம் நாள் என்னையா பண்ணாங்க? ஆலயத்துக்கு கூட்டு போய் என்ன பண்ணாங்க? பேரை வச்சாங்க. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேரை சொல்லிவிட்டாங்களே, பேரு வச்சாங்களா? கோயிலுக்கு கூட்டு போய் என்ன பண்ணாங்க? பிரதிஷ்டை செய்தாங்க. 8ஆம் நாள் யூதர்கள் என்ன பண்ணணும்? விருத்த சேதனை பண்ணணும். இப்ப பேர்ல முன்னாடி சொல்லிவிட்டாங்க, மரியாதை உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பெறுவா, அவளுக்கு என்ன பேரு? இயேசு என்று பெறுவா. இயேசுன்னா என்ன சொன்னாங்க? என்னமோ சொன்னாங்க, இம்மானுவேலு, எபினேசரு, என்னென்னமோ பேர் சொன்னாங்க. அதெல்லாம் அவர் பிறகுறதுக்கு மேலே வச்சாச்சு. சரியா? அப்ப ஆனா அதை போல வந்து இந்த பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ண வந்திருக்கோம், பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கோம். இந்த பிரதிஷ்டைன்னும் போது நான் இன்னைக்குதான் இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன். நான் என்ன, இந்த பிரதிஷ்டைன்னும் போது இந்த பிள்ளை கருத்தரிச்சதுல இருந்து இந்த பிள்ளை பெத்து எடுக்கிற வரைக்கும் நீ என்னென்னலாம் பண்ணி வந்த என்ன, எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சா? சொல்ல முடியாது இல்லையா? சந்தோஷன்றது சொல்ல முடியாது. ஆனா இந்த பிள்ளைக்காக அவ என்னென்னமோ பண்ணா அவ என்ன. ஆனா இந்த சங்கீதம் 139 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அவ என்ன பண்ணாலும் அந்த பிள்ளை என்ன பண்ண, ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த பிள்ளைய கருவுல மவளை நீ என்ன வேணாலும் பண்ணி பார்த்துக்கோ, நான் என்ன பண்ண போறேன்? இந்த பிள்ளைய காப்பாற்ற போறேன். இந்த பிள்ளை இந்த உலகத்துல பிறக்க வைக்க போற. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன் வீட்டுக்காரன் என்ன வேணாலும் பண்ணிட்டு, நீ என்ன வேணாலும் தலைகை என்னாலும் நான் என்ன பண்ண போற? இந்த பிள்ளை பிறந்தே ஆகும். அந்த பிள்ளை பிறந்தது மட்டும் இல்ல, அதுல ஏதோ குறை இருக்குதா? நீ அதை பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசுது என்ன பண்ணுது? என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுது? அந்த பிள்ளை சிரிக்குது, பேசுது என்ன. அப்ப அந்த பிள்ளைய பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு யாரோ நினைச்சாது என்னது? ஆமா, அன்னைக்கு இந்த பிள்ளைய இயேசுவானவரை தூக்கிட்டு எங்க போனாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு போனாங்க. அங்க ஒரு கிழவன் வந்தான். அந்த கிழவன் பேர் என்ன? சிமியோன். அவன் பேர் என்ன? சிமியோன். சிமியோன் வந்து அவன் என்ன சொல்றான்? அந்த பிள்ளைய பார்த்துட்டு, உங்களுடைய ரட்சிப்பை என்னுடைய கண்கள் கண்டன என்ன. இன்னொருத்தி வந்தா, ஒரு விதவை, புருஷனோட 7 வருஷம் தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவனா 70-80 வயசுக்காரி. அவன் வந்து என்ன இந்த பிள்ளைய பார்த்துட்டு என்ன பண்ணாரு? என்ன சொன்னா? உங்களுடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டன. இந்த பிள்ளைய பார்த்துட்டு யாரும் இதான் சொல்லல, ஏசாமி பிள்ளைய பார்த்துட்டு, ஏசாமியை பார்த்துட்டு. அதை போல இந்த பிள்ளைய இன்னைக்கு பாக்குறவங்க, இது ஒரு பெரிய கண்டத்தை. நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த இடத்துல 7 கடல் தாண்டி 7 கண்டம் தாண்டி அங்க போனா என்னமோ இருக்குன்னு. அதை போல இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்குது? எத்தனையோ கண்டத்தை தாண்டி, அப்பா வச்ச கண்டம், அம்மா வச்ச கண்டம், சொந்தக்காரங்க வச்ச கண்டம், எல்லாத்தையும் தாண்டி இயேசுவர் அந்த பிள்ளை எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு? சூப்பரா அழகா. அவன் அண்ணன் மாதிரியே அதுவும் பண்ணுது. அது மூஞ்சி முகம் அவ்வளோ அழகா, அவ்வளோதான் இருக்குது. அப்ப அதுதான் இது. உங்களுடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டனன்னு யார் சொன்னது? அண்ணாள்ன்ற ஒரு விதவை சொன்னா. அன்னைக்கு இந்த பிள்ளையை பார்க்குற இன்னைக்கு இந்த பிள்ளைய பார்க்குறவங்க எல்லாம் இந்த பிள்ளை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைய சிமியோனும் அந்த அண்ணாள் என்ன பண்ணாங்க? என்னையா பண்ணாங்க? எருசலேம் தேவத்துல வச்சு என்ன பண்ணாங்க? எல்லாம் பைபிள் படிக்கிறவங்களா இருக்க, ஒருத்தர் வாயில எல்லாம் கொழுக்கட்டை வச்சிருக்கீங்களா? அந்த பிள்ளை என்ன பண்ணாங்க? ஆசீர்வதித்தாங்க. இந்த பிள்ளை இன்னைக்கு நாம டெடிகேட் பண்றோம். என்ன டெடிகேஷன் என்ன சொன்னீங்க? பிரதிஷ்டைன்னு சொன்னீங்க. பிரதிஷ்டை பண்ண போறோம்னு. அப்படி அந்த பிள்ளைய பிரதிஷ்டை பண்றதுல வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? அந்த பிள்ளைய ஆசீர்வதிக்க போறீங்க. சரியா? அந்த ஆசீர்வாதத்துக்காக நான் சில வசனங்கள் எடுத்து வச்சு நான் அதை வாசிக்கிறேன். நான் இந்த பிள்ளை சங்கீதம் 130 படி இந்த பிள்ளை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை துதிப்போம். ஏன்னா அவருடைய கிரியைகள் அதிசயமானவர்கள். அது நம்முடைய ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். இந்த பிள்ளை ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்வடுகளில் விசித்திர வினோதமாக
உருவாக்கப்பட்ட போது அதன் எலும்புகள் தேவனுக்கு மறைவா இருக்கவில்லை. அவன் உடம்புல இருக்க அத்தனை எலும்பி ஆண்டவர் பார்த்தாரு. என்ன, இவனுடைய கருவை அந்த தேவனுடைய கண்கள் கண்டது. அவனுடைய அவைகளில் ஒன்றாகலும் இல்லாத போது, சும்மா ஒரு ரெண்டு செல்லு 3 செல்லு 4 செல் இல்லாத இருந்த போது, அவைகள் ஒன்றாகலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சரியா? அப்ப இந்த பிள்ளைய பற்றி யோசித்து பாருங்களேன். அவன் என்ன பண்ணாலும் தெரியாது, அவன் அப்பா என்ன பண்ணானோ தெரியாது, சொந்தக்காரங்களை என்ன பண்ணானோ தெரியாது. நீ என்னென்னதான் பண்ணியிருந்தாலும் அந்த பிள்ளைய என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு? ஒரு குறை இல்லையா? ஒரு குறை இல்லை அந்த பிள்ளை உடம்புல, இல்லையா? அப்படி பண்றதா ஆண்டவர் இல்ல? அப்ப பாரு, யோசேப்பு கிட்ட சொன்னார், என்ன சொன்னாரு? நீ எல்லாரும் எனக்கு என்ன பண்ணீங்க? தீமை செய்யணும்னு நினைச்சுக்க. ஆண்டவர் எல்லாரும் என்ன பண்ணாரு? நன்மையாக மாற்றினாரு, இல்லையா? அப்ப இந்த குழந்தைய பற்றி யார் யார் என்னதான் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான வல்லமையான அவ்வளவு அழகான, என்ன, அம்மாவோட புள்ள அழகா இருக்குது. அதை போல அந்த பிள்ளைய என்ன பண்ணிருக்கிறாரு? ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பிள்ளைய இங்க கொண்டு வந்து என்ன பண்றாங்க? மறந்து போச்சு எனக்கு. டெடிகேஷன் என்ன சொன்ன? பிரதிஷ்டை பண்றாங்க. வயசாகி போச்சு. என்ன, ஆல்டைமர்ஸ்ன்றாங்க. அது எனக்கு வந்துருச்சு போகுது. பிரதிஷ்டை பண்றாங்க. அப்ப இந்த பிரதிஷ்டை பண்ணும்போது நம்மள ஒரு அழகான ஒரு பாட்டு பாட போறோம். நீங்கள முட்டி போடுங்க. இந்த பாலரை ஆசீர்வதித்த ரட்சகர் இப்போதும் சிறுவர்களை ஆசித்து உள்ளவர் குழந்தைகளுக்காகவும் மரித்துயிர்த்த ஆண்டவர் சீரந்த நன்மை வரமும் தர கருண்யமுள்ளவர் இயேசுவே பிள்ளையை அனைத்து ஏந்தி அருளும் அளவில்லா சீர்வாதத்தை அன்புடன் தந்து ரட்சியும். ஆமாங்க, தம்மண்டே வந்து பாலகரை ஆண்டவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. எந்த பிள்ளையை வந்து சிறு பிள்ளையை எடுத்து வருவதற்கு இடம்பு கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதா இருக்கிறது. சரியா? அப்ப இந்த சிறு பிள்ளையை போல நம்ம அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு இந்த சிறு பிள்ளை ஆண்டவருக்காக பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அதனால அந்த பிள்ளைய யாராவது ஒருத்தர் முக்கியமானவருங்க கையில எடுங்க. நாம இன்னைக்கு வந்து ஜெபித்து அந்த பிள்ளையை நம்ம என்ன பண்ண போறோம்? பிரதிஷ்டை செய்ய போறோம். யாராவது ஒருத்தர் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காதீங்க. யாராவது ஒருத்தர் உங்க கைகளில் அந்த பிள்ளைய ஏந்துங்க. ஜெபம் எல்லாம் கண்ணை மூடு. இந்த பிள்ளையோட முக்கியமான விஷயத்துல இருக்கிறவங்கள கண்ணை மூடு. சரியா? ஜீவனுள்ள தேவனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நீர் மகிமையும் மகத்துவம் பொருந்திய தேவனப்பா. இது வந்து பிள்ளைய உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்குற சுவாமி. இந்த 10 மாசம் தாயின் வயிற்றுல இருக்கும்போது இந்த பிள்ளை கடந்து வந்த பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. நாங்க பாடணும் சுவாமி அந்த பிள்ளைக்காக பாட்டு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு இந்த பிள்ளையை உங்களுடைய பாதத்துப்படியில ஒப்பு கொடுக்குறோன்னு நாங்க பாடணும் ஆண்டவர். ஏன்னா அந்த பிள்ளை கடந்து வந்த பாதைகள், அந்த பிள்ளை கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் சுவாமி, தாயின் கருவில் இருக்கும் போதே சுவாமி அது பட்ட கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடல் கஷ்டங்கள் அனைத்தையும் நீர் அறிவி சுவாமி இருப்புன்னு சுவாமி. அந்த கஷ்டத்தை எல்லாம் சுவாமி நீர் போக்கி இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க சுவாமி. இந்த குடும்பத்துல மட்டுமல்ல சுவாமி, இந்த பிள்ளையை பார்க்குற அனைவருக்கும் அந்த சந்தோஷத்தை அந்த ஆசீர்வாதத்தை தருகிற தேவனா இருக்கு. அவங்க நன்றி சொல்ல சுவாமி. இந்த பிள்ளையை நாங்கள் அனைவரும், இந்த சபையில் இருக்க அனைவரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த பிள்ளைக்கு சுவாமி உங்களுடைய நாமத்தினாலே இந்த நாளில பெயர் வைக்கிறோம் சுவாமி. ஆதர் அஸ்விக்
என்ற பெயர் இந்த பிள்ளைக்கு சூட்டி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீரும் இந்த பிள்ளை ஆசீர்வதித்து வழிநடத்தணும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சரி, இந்த பிள்ளைய இப்படி கொண்டாந்து இங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. இந்த பிள்ளை பேர் என்ன? ஆதர் அஸ்விக். ஆதரவுன்னா என்ன தெரியுமா? ஆதரவுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? பைபிள்ல ஆதரவுன்னு வருதா? ஆதரவுன்னு எங்கெல்லாம் வருது பைபிள்ல? இஸ்ரவேல் ஜனங்க ஒழுங்கா நடக்கலன்னு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவருடைய ஆதரவின் கோலை முறித்து போடுவேன்னு சொல்றாரு. ஆனா இங்க வந்து ஆதரவு கோல் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. சரியா? இந்த பிள்ளை பேர் என்ன? எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுங்க. ஆதர் அஸ்விக். இன்னொரு தடவை சொல்ல பார்க்கலாம். ஆதர் அஸ்விக். அஸ்விக் என்னன்னு தெரியுமா? ஆசீர்வாதம், அதிர்ஷ்டம். என்ன, இந்த பிள்ளை பிறந்ததே ஒரு அதிர்ஷ்டம் தான். அவங்க அம்மாவுக்கு தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்ப இந்த பிள்ளை பேர் பாரு, தேடி வச்ச பேர். தலைவர ஆதர் அஸ்விக், நீதானே அது? சரி, இப்ப அம்மா என்ன பண்ண போறாங்க? இல்ல பெரியம்மா வாங்க, இந்த பிள்ளைய எடுத்துட்டு போய் அப்படியே காட்ட போறீங்க. எல்லாரும் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணலாம்? பிள்ளைய ஆசீர்வதிக்கலாமா? எதுக்கு இப்ப அழுவுறா? பாசமா அவ்வளோ? சரி, சந்தோஷம். நான் தான் ஆசீர்வதிச்சேன், பேரை வச்சு சிலுவெல்லாம் போட்டு விட்டேன். தம்மண்டை வந்த பாலரை ஆசீர்வதித்த இரட்சகர் சிறுவர்களை ஆசீர்வதிக்க வல்லவர். குழந்தைகளுக்காகவும் மரித்துயிர்த்த ஆண்டவர் சிறந்த நன்மைக்காகவும் கருண்யமுள்ளவர். இயேசுவே பிள்ளையை அனைத்து ஏந்தி அருளும் அளவில் ஆசீர்வாதத்தை தந்து ரட்சி